தமிழக உள்ளாட்சித் தேர்தல் அக்டோபர் 17 மற்றும் 19ஆம் தேதிகளில் 2 கட்டமாக நடக்கும் என்று மாநில தேர்தல் ஆணையர் தெரிவித்தார். மாநில தேர்தல் ஆணையர் சீதாராமன் ஞாயிறு மாலை சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்தார். தமிழகத்தில் உள்ளாட்சித் தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் செப்டம்பர் 26ஆம் தேதி துவங்கும் என்றும் அக்டோபர் 3ஆம் தேதி வேட்புமனு தாக்கல் நிறைவடையும் என்றும் அவர் கூறினார். வேட்புமனு பரிசீலனை அக்டோபர் 4ஆம் தேதி நடக்கும் எனவும் வேட்புமனுவை திரும்பப் பெற கடைசி நாள் அக்டோபர் 6 என்றும் அவர் தெரிவித்தார். அக்டோபர் 17, 19ஆம் தேதிகளில் 2 கட்டமாக ஓட்டுப்பதிவும் 21ஆம் தேதி ஓட்டு எண்ணிக்கையும் நடக்கும் என்றார். சென்னை, திண்டுக்கல் மாநகராட்சிகளுக்கு 19ஆம் தேதியும் எஞ்சிய 10 மாநகராட்சிகளுக்கு 17ஆம் தேதியும் தேர்தல் நடக்கவுள்ளது. மாநகராட்சி மேயர், நகராட்சி தலைவர், பேரூராட்சி தலைவர், மாவட்ட ஊராட்சி தலைவர் பதவி மற்றும் கிராம ஊராட்சி துணைத் தலைவர் பதவிக்கு மறைமுக தேர்தல் நவம்பர் 2ஆம் தேதி நடக்கும் என்றும் அவர் கூறினார். உள்ளாட்சி தேர்தல்கள் 2016க்கு உண்டான தேர்தல் அறிவிப்புகள். தமிழ்நாட்டில் மாநகராட்சிகள், நகராட்சிகள், 3ஆம் நிலை நகராட்சிகள், பேரூராட்சிகள், ஊராட்சிகளுக்கான சாதாரண தேர்தல்கள் அக்டோபர் மாதம் 17 மற்றும் 19 ஆகிய தேதிகளில் 2 கட்டமாக நடைபெறும். இதற்கான தேர்தல் அறிவிக்கை நாளை 26/9/2016 அன்று வெளியிடப்படும். வேட்பு மனுக்கள் தாக்கல் நாளை முதல் துவங்கும். தேர்தல் அட்டவணை. தேர்தல் அறிவிக்கை பிரசுரித்தல் மற்றும் வேட்பு மனுக்கள் பெறுதல் 26/9/2016. வேட்புமனு தாக்கல் செய்வதற்கான இறுதி நாள் 3/10/2016. வேட்பு மனுக்களை ஆய்வு செய்வதற்குரிய நாள் 4/10/2016. வேட்பு மனுக்களை திரும்பப் பெறுதல் 6/10/2016. முதல் கட்ட வாக்குப்பதிவு நடைபெறும் நாள் 17/10/2016. இரண்டாம் கட்ட வாக்குப்பதிவு நடைபெறும் நாள் 19/10/2016. வாக்கு எண்ணிக்கை தொடங்கும் நாள் 21/10/2016. தேர்ந்தெடுக்கப்பட்ட வார்டு உறுப்பினர்களின் முதல் கூட்டம் மற்றும் பதவி ஏற்பு நாள் 26/10/2016.